மொழிக்காக வாழ்நாளை அர்ப்பணித்தவர் குமு அண்ணல் தங்கோ. பல நெடுமாறன் புகழாரம். தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் சுதந்திர போராட்ட தியாகி குமு அண்ணல் தங்கோ என உலக தமிழர் பேரவை நிறுவனர் பல நெடுமாறன் புகழாரம் சூட்டினார். தமிழ் இயக்கம் குமு அண்ணல் தங்கோ பிறந்தநாள் விழா குழு சார்பில் குடியாத்தம் மேலாளத்தூர் சாலையில் அரசு சார்பில் நிறுவப்பட்டு உள்ள அண்ணல் தங்கோ அவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் KMG கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அண்ணல் தங்கோவின் 121வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற அவர் பேசியது. தனது இளமை பருவத்திலேயே பொது வாழ்வில் ஈடுபட்ட அண்ணல் தங்கோ பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறை சென்றவர். தமிழர்களுக்கு உணர்வூட்டி தமிழ் என்னும் நெருப்பை அணையாமல் காத்த பெருமைக்குரியவர் அண்ணல் தங்கோ என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரே பெரு நெருப்பாக வாழ்ந்தவர். நேர்மை அவரிடம் குடிக்கொண்டிருந்தது. இறுதி வரை நேர்மையாக வாழ்ந்தவர் அண்ணல் தங்கோ. அந்நிய மொழிகளின் ஆதிக்கம் இருந்த காலத்தில் தமிழை வளர்க்கும் தீவிர நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டார். தொடக்கத்தில் அவர் தனது பிள்ளைகளுக்கு தமிழ் பெயரை சூடினார். படிப்படியாக அனைவரும் தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்ற நிலையை உருவாக்கினார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலை இருந்த போதிலும் தனது பெண் பிள்ளைகள் அனைவரையும் படிக்க வைத்து பட்டதாரிகள் ஆக்கினார். பெண் கல்வியையும் ஊக்குவித்தார். அவருக்கு பிறந்த நாள் விழா எடுப்பதும் சிலை அமைத்து அவரை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, அவர் காட்டிவிட்டு சென்ற வழியை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே. அவருக்கு நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டுமானால் நம் குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டுவது என்ற உறுதிமொழியை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ணல் தங்கோவின் விழாவை ஊர்தோறும் நடக்க வேண்டும். அது ஒவ்வொரு தமிழனின் கடமையாகும். இதன் மூலம் நமது இளைய தலைமுறைக்கு அவருடைய பெருமையை எடுத்துச் செல்ல முடியும் என்பதே. அவரது வழியில் நாம் தமிழ் உணர்வை பரப்ப முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த விழாவின் முக்கிய நோக்கம். அவர் காட்டிய வழியில் நாம் தமிழை வளர்க்கும் பணியை தொடர்வோம். அவருக்கு உலகத் தமிழர் பேரவை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். விழாவில் VIT வேந்தர் கோ. விஸ்வநாதன் பேசியது. குடியாத்தம் நகருக்கு பல்வேறு பெருமைகள் உண்டு. சுதந்திர இந்தியாவில் தில்லி செங்கோட்டையில் ஏற்பட்ட முதல் தேசிய கொடியை தயாரித்தது, தமிழக முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட காமராஜரை குடியாத்தம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற வைத்தது, திருவள்ளுவருக்கு திருவுருவம் அமைக்க தூண்டுகோலாக இருந்தது என்பன அவை. அந்த வழியில் அண்ணல் தங்கோவுக்கு குடியாத்தம் நகரைச் சேர்ந்தவர் என்ற பெருமை இந்நகருக்கு உண்டு. தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அண்ணல் தங்கோ 1927இல் சீர்திருத்த திருமணங்களை நடத்தியவர். இந்தி போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறை சென்றவர். விடுதலை போராட்டத்தை தீவிரப்படுத்த 1923இல் தில்லிக்கு சென்றவர் என்றார். நிகழ்ச்சிக்கு KMG கல்வி நிறுவனங்களின் செயலரும் பிறந்தநாள் விழா குழு செயல் தலைவருமான KMG ராஜேந்திரன் தலைமை வகித்தார். வழக்கறிஞரும் பிறந்தநாள் விழாவுக்கு செயலருமான KM பூபதி வரவேற்றார். நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன், தமிழியக்க பொதுச் செயலாளர் அப்துல் காதர், மாநில செயலர் மு. சுகுமார், அமைப்பு செயலர் கு. வணங்காமுடி, பொருளாளர் புலவர் வே. பதுமானார், ரோட்டரி மாவட்ட முன்னாள் ஆளுநர் JKN பழனி, நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி, தமாக மாவட்ட தலைவர் அருணோதயம், அண்ணல் தங்கோவின் வாரிசுகள் தமிழ்ச்செல்வன், அருள்செல்வன், சித்த மருத்துவர் தில்லைவாணன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். வேலூர் மாவட்ட தமிழியக்க செயலர் ஜேகர் நன்றி கூறினார். இதனைத் தொடர்ந்து அண்ணல் தங்கோ அவரின் குடும்பத்தினருக்கும் வாரிசுதாரருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது.